19 வயசு பையன் காலேஜ் படிக்கிறான், 20 வயசு அடிச்சு கொண்டிருக்காங்க அந்த பையனை. அந்த பெற்றோர் பொய் சொல்லுவாங்களா? பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குமா? நீங்க அதனோட உண்மைத்தன்மையை ஆராய வேண்டாமா? இதுல அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் கேட்கிறேன். நீங்க பள்ளிக்கல்வித்துறை முந்திரி எந்திரிச்சுட்டு சொல்றாரு, இல்ல அது 2 குழுவினருக்கு இடையேயான சண்டை அப்படின்னு எப்படி நீங்க கன்க்ளூஷன் சொல்றீங்க? நீங்க அறிக்கை வாங்கிட்டீங்களா போலீஸ்ல இருந்து? நீங்க யார் அதை முதல்ல சொல்றது? 10 நாள்ல 4 டெத் சார். கோயம்புத்தூர்ல மட்டும் எல்லாம் 22 வயசு 21 வயசு பசங்க அடிச்சு கொண்டிருக்காங்க சார். அப்படின்னா என்ன நடக்குது தமிழ்நாட்டுல? எப்படி கிடைக்குது என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாம் விசாரிச்சு கேட்கப்படும். அவன் நடந்த நிகழ்வுகளை பூரா சொல்லிட்டான். யார் சப்ளை பண்றாங்க, யார் பண்றாங்கிற முதற்கொண்டு சொல்லிட்டான். இப்ப அது அதிர்ச்சியா இருக்கு. எனக்கு இந்த சமுதாயம் எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. ஒரு பையன் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பதிவு போட்டிருந்தான். ஒரு தான் கூட பழகின ஒரு பையனோட ஒரு பிரச்சனையில அடிச்சு ஜனநாயகன் பட பாணியில அந்த டூல்ஸை எடுத்து நக்கி காட்டுறான். இது எல்லாமே ஸ்மகிள் செய்யப்படுது. லிபரலா சொல்றாங்க, டெய்லி ரயில்வே ஸ்டேஷன்ல குறைஞ்சது 150 கிலோல இருந்து 200 கிலோ கஞ்சா வருதுன்னு சொல்றாங்க. ஏன் அரசுக்கு தெரியாதா? நான் சொல்றேன். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அரண் செய்தியர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் ராஜா தமிழ்மரன் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் தோழர். கோயம்புத்தூர்ல இந்துஸ்தான் காலேஜில் நடந்த ஒரு சம்பவம். அமுதன் அப்படிங்கிற ஒரு மாணவன் கொல்லப்பட்டதாக. இப்போ அதுல அரசியல் செய்யறாங்க எதிர்கட்சிகள் என்பது போல விமர்சனங்களை வைக்கிறாங்க ஆளுங்கட்சி. ஆளுங்கட்சி இதுல சரியா கையாளல அப்படின்னு எதிர்கட்சிகள் விமர்சனம் சொல்றாங்க. ஒரு பையன் இறந்தது அது ஒரு அடிதடி சண்டையில இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கல்லூரி நிர்வாகம் சொல்றாங்க. காவல்துறையும் கிட்டத்தட்ட அப்படிதான் சொல்றாங்க. ஆனா இதுல வேற ஏதோ இருக்குது, ரகசியம் இருக்குது என்பது போல எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. கொலை செய்யப்பட்ட மாணவனுடைய பெற்றோர் அந்த டிவியில அந்த உணர்வுகளை சொல்லும் பொழுது நமக்கே மனசு பதைக்காது? ஒரு பெற்றோர் பொய் சொல்லுவாங்களா சார்? நான் கேட்குறேன். செத்து போன ஒரு குழந்தையோட, ஒரு பையனோட, 19 வயசு பையன் காலேஜ் படிக்கிறான், 20 வயசு அடிச்சு கொண்டிருக்காங்க அந்த பையனை. அந்த பெற்றோர் பொய் சொல்லுவாங்களா? பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குமா? நீங்க அதனோட உண்மைத்தன்மையை ஆராய வேண்டாமா? இதுல அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் கேட்கிறேன். இல்ல, காவல்துறை அதை சொல்ல மாட்டேன்றாங்க. அவங்க பெற்றோர் மட்டுமே போதைப் பொருள் கொடுத்து அரசு இதை ஏத்துக்க மறுக்குதுன்னு அர்த்தம். காவல்துறை விசாரணையில் அப்படி வரல. அவங்களுக்குள்ள கோஷ்டி மோதல் இருக்குது அப்படின்ற மாதிரி காவல்துறை அது அங்கதான் பொய் பேசுறாங்க இந்த அரசு. நான் சொல்றேன். இல்ல, அமைச்சர் சொல்றாரு ஜூனியர் அமைச்சர் சொன்னா உண்மையாயிடுமா? அமைச்சர் சொல்றதெல்லாம் உண்மையா? எங்க நீங்க ஒரு விஷயத்தை முழுமையா ஆராயணும், ஒரு முழுமையான ஒரு விசாரணை நடைபெறணும். விசாரணைக்கு பிறகு ஒரு அறிக்கையை கொடுக்கலாம். அதாவது நம்மளுடைய சட்டமன்றத்தில் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர், எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த பிரச்சனையை கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திங்கக்கிழமை எடுத்துக்கலாம், விவாதத்துக்கு பேசலாம்னு சொல்றாங்க. விவாதமா அதுக்குள்ள அறிக்கை வாங்குறோம்ங்கிறாங்க. அதுக்குள்ள எதுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முந்திக்கிட்டு இது உயர்கல்வித்துறை அமைச்சர் பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். சரி, ஒரு அக்கறையில பேசுறாருன்னு வச்சுக்கோமே. நீங்க பள்ளிக்கல்வித்துறை முந்திரி எந்திரிச்சுட்டு சொல்றாரு, இல்ல அது 2 குழுவினருக்கு இடையேயான சண்டை அப்படின்னு எப்படி நீங்க கன்க்ளூஷன் சொல்றீங்க? நீங்க அறிக்கை வாங்கிட்டீங்களா போலீஸ்ல இருந்து? நீங்க யார் அதை முதல்ல சொல்றதுக்கு? முதல் கட்ட தகவல் உங்களுக்கு வரும்ல, எப்படியும் காவல்துறை மூலமா வரும் தானே. அதாவது அப்படின்னா நீங்க ப்ரீ டிட்டர்மைன் பண்ணிட்டீங்க. இதுல இப்படிதான் பதில் இந்த கேஸோட டைரக்ஷன் கொண்டு போகணும். இப்படி நீங்க ஒரு விமர்சனம் வைக்கும்போது போலீஸ் அந்த ஆங்கிள் எழுதுதான முயற்சி பண்ணும். இதுல 2 விஷயம் மறைக்கப்படுது சார். நான் தெளிவா சொல்றேன். நான் முழுமையா விசாரிச்சேன். அந்த கல்லூரிக்குள்ள இருக்கக்கூடிய நிலை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளினுடைய நிலையை நான் சொல்றேன். கடந்த காலங்கள்ல இருந்ததுக்கு இப்பக்கான வித்தியாசத்தையும் சேர்த்தே சொல்லணும். உடனே நீங்க கேட்பீங்க, அப்ப திமுக காலத்துல இப்படிலாம் இல்லையா சார் நீங்க கேட்பீங்க. இந்த சமூகத்துல போதைங்கிற ஒரு பழக்கம் ஆதி காலத்திலும் இருக்கிறது தான். அது எந்த விதத்துல இருக்கு, கட்டுப்பாட்டுல இருக்காங்கிறது தான் அரசு செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருக்க முடியும். அதை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறது தான் ஒரு அரசினுடைய முக்கியமான ஒரு செயல்பாடா இருக்க முடியும். ஆதியில கல் இருந்துச்சு, பின்னாடி அதுவே மதுவாக இருக்கிற ஒரு சூழல் வந்துச்சு. அதன் பிறகு ஒரு விகிதத்துல சொல்லுகின்ற பொழுது இந்த சயின்டிபிக்கா மெடிசினல் ஹெர்ப்ஸுங்கிற பேர்ல இந்த அளவான இந்த கஞ்சால இருந்து எடுக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு காம்பவுண்டை மட்டும் பிரிச்சு எடுத்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்துறது. இந்த 3 வகை தான் ஆதி காலத்துல இருந்த நம்ம பயன்படுத்தப்பட்ட போதைக்கான வஸ்துகளா இருந்துச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே இதை புரிஞ்சாதான் அதுக்குள்ள நம்ம முழுமையா பேச முடியும். சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இந்தியா முழுக்க ரொம்ப அதிகமாயிடுச்சு. சிம்பிளா ஒரு ஸ்டாம்ப் மாதிரி இருக்கும், அதை எடுத்து நீங்க நாக்களை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு போதை தலைக்கேறிக்கும். மெடிசினல் ட்ரக்ஸ், சிந்தட்டிக் ட்ரக்ஸ்னா அந்த பென்தாபெட்டமைன் என்னும் அந்த அமைன் கான்சென்ட்ரேட்ஸ் எல்லாம் நிறைய சொல்றாங்க.
60 ரூபாய்க்கு விற்கக்கூடிய மாத்திரையை 500 ரூபாய்க்கு, இது எல்லாம் வந்து பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் இல்லாமலே வந்து இது புழக்கத்துல வருது. இது மட்டும் இல்லாம இந்த கஞ்சா வந்து அபரிதமா எல்லா காலேஜை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்லையும் அபண்டன்ட் அவைலபிலிட்டி இப்ப அதிகமாகி இருப்பதாக தெரிகிறது. கட்டுப்பாடற்ற ஒரு நிலைமை தமிழ்நாட்டு நிலவுகிறது. திராவிட முன்னேற்ற ஆட்சியில் இருக்கும் பொழுது மிகுந்த கட்டுப்பாடுகளை தொடர்ந்து விதிச்சுக்கிட்டே வந்தாங்க. அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்த நிகழ்வுக்கு பதிலா இப்ப இந்த அரசு வந்த பிறகு நிறைய பிடிச்சிருக்காங்க. 10 நாள்ல 4 டெத்து சார். கோயம்புத்தூர்ல மட்டும் எல்லாம் 22 வயசு 21 வயசு பசங்க அடிச்சு கொண்டிருக்காங்க சார். அப்படின்னா என்ன நடக்குது தமிழ்நாட்டுல? இந்த சண்டையில சீனியர்ஸ் வந்து தான் அடிச்சிருக்காங்க. ஒரு விஷயம் சீனியர் ஜூனியர்ங்கிறதுக்கு அப்பாற்பட்டு நான் சொல்றேன். அந்த நிகழ்வினுடைய தொகுப்பை சொல்லிடுறேன் நான். ஒரு விஷயம், அடுத்து கொள்வது என்பது சாதாரண மணல்ல இருக்கக்கூடிய ஒரு 10 பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிச்சு கொள்ற மணலுக்கு போக மாட்டான். இந்த ட்ரக் எடுக்கிற ஒரு ஹை இன்டாக்சிகேஷன் லெவல்ல போதை தலைக்கேறிய நிலையில தான் ஒரு மனிதன் அடித்துக் கொள்ளுகின்ற நிலைக்கு போகிறேன் தைரியம் வரும். இல்லைன்னா அப்படி வராது. நேற்று ஒரு டாக்டர் சத்தியம் டிவியில பேசும்பொழுது அவர் சொல்ல, அந்த ஹைப் நிலைங்கிறது, அந்த ஹை நிலைங்கிறது அந்த ட்ரக் எடுத்தாதான் சார் வரும். இல்லைன்னா சாதாரணமா ஒரு மனிதன் அப்படி அடித்துக் கொள்வதற்கு வேணாடா விட்டுருங்கடா, அவன் அடிச்சல விட்டுறா, போது நான் போட்டுடா அப்படின்னு சொல்லி ஒதுக்கி விடுகின்ற மனநிலை இருக்கும். இப்படி அடிச்சு சாகிற வரைக்கும் அவனை அடிச்சு கொண்டுருக்கான்னு சொல்லி சொன்னா, அதாவது ஹை லெவல் ட்ரக் இல்லைன்னா இது நடக்காது அப்படின்னு ஒரு டாக்டருடைய வாதமா இருந்துச்சு. இந்த நிகழ்வுல என்ன நடந்துச்சு அப்படின்னு அசஸ் பண்ணி பார்த்தா, அந்த பையனும் இன்னொரு பையனும் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு அந்த கல்லூரி நிர்வாகத்துல இருக்கிற சமையல்காரர்கிட்ட சண்டைக்கு போனதா ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. நைட்டு 11 மணிக்கு மேல வெளியே சுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க போக அப்ப சண்டை வந்து அந்த அஜீஸ்ங்கிற அவன் கூட இருக்கிற பையன் அமுதனுடைய நண்பன் வந்து அவங்களை அடிச்சிட்டாங்கிறதான் தள்ளி விட்டுருக்கான், அடிச்சிருக்கான். இது கம்ப்ளைண்டா போகும் பொழுது இந்த பையனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அமுதனை கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது அமுதன் என்ன சொல்றான், ஆமா இது நடந்துச்சு, ஆனா நான் பண்ணலைங்க, கூட வந்து அஜீஸ் தான் பண்ணாப்ல. அப்ப வந்து இல்லைன்னு மறுப்பு விவாதம் வருகின்ற பொழுது அவன் ஓப்பனா சொல்லிடுறான், இல்லைங்க எனக்கு எந்த பழக்கமும் இல்லை, ஆனா வந்து கஞ்சா அடிச்சிருந்ததை அவன் சொல்லிடுறான். அப்ப எப்படி கிடைக்குது என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாம் விசாரிச்சு கேட்கும் பொழுது அவன் நடந்த நிகழ்வுகளை பூரா சொல்லிட்டான். யார் சப்ளை பண்றாங்க, யார் பண்றாங்கிற முதற்கொண்டு சொல்லிட்டான். இப்ப அது அதிர்ச்சியா இருக்கு. இது முதல் முறையில் அந்த பர்டிகுலர் ஏரியால பல தடவை பிடிபட்டு இருக்கு கஞ்சாவே. அப்ப அந்த புலக்காட்டம் இருந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இது ஆரம்பத்திலே கட்டுப்படுத்தி இருக்க வேண்டாமா அரசு? சரி, இப்போ நிர்வாகத்தில இருந்து விசாரணை நடக்குது. அவங்க எல்லாருமே நல்லா படித்தவர்கள் தான். அவங்க காவல்துறைக்கு தகவல் சொல்லியிருப்பாங்க தானே? காவல்துறைக்கும் தகவல் சொல்லி விசாரிச்சிருக்காங்க. அந்த பையன் அங்கேயும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறதா தான் அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. ஆனா இந்த பிரச்சனை எப்படி வந்து எதிர்த்தரப்புக்கு தெரிஞ்சிச்சு? இல்ல, இதெல்லாம் ரகசியமா தான் வச்சிருக்கணும். வச்சுக்காம அந்த குரூப்புக்கு தகவல் போகும் பொழுதுதான் அப்ப இவங்களுக்கு சென்சிட்டிவா மேட்டர் மாறுதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த பையனை சஸ்பெண்ட் பண்ணிட்டு, யாரை சஸ்பெண்ட் பண்றாங்க? அமுதன் யார் வந்து கஞ்சா எடுக்கலன்னு சொல்றானோ மத்தவங்க தான் அதை பண்ணாங்க, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, நீங்க சிசிடிவி கேமரா வெரிஃபை பண்ணுங்க, நீங்க வச்சிருக்கீங்களா அந்த இடத்துல நான் ஏதாவது அடிச்சிருக்கேன்னா நீங்க பாருங்கன்னு கேட்கிறாப்ல. அதை அவங்க வெரிஃபை பண்ணல. இவங்ககிட்ட இருந்து விளக்கத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு, இல்ல இது ஏதாவது காலேஜில் பிரச்சனை ஆயிடப்போ தம்பின்னு சொல்லி அந்த தம்பியை 10 நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணி வேற அனுப்புறாங்க. அப்படிங்க நீங்க ஒரு உண்மையை சொல்ற ஒரு பையனை நீங்க சஸ்பெண்ட் பண்ணி அந்த பையனை வீட்டுக்கு அனுப்பிச்சு பாதுகாப்பு கொடுத்து, நீங்க யாரெல்லாம் அந்த தப்புல ஈடுபட்டாங்களோ உடனே போலீஸ்ட்ட சொல்லி அவங்களை ரிமாண்ட் பண்ணி அப்பவே நீங்க நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா ஒரு பயத்துல எல்லாரும் இருந்திருப்பாங்கல்ல. அதானே செய்ய வேண்டிய முறை. ஒரு பிரச்சனை அணுகிற முறைங்கிறது அதுதானே. எதுக்கு சட்டம்னு ஒண்ணு இருக்கு? சரி, சஸ்பெண்ட் பண்ணிட்டா அந்த பையன் மறுபடியும் என் காலேஜ் பக்கம் வர, காலேஜுக்கு பின்னாடி இருக்கிற ஒத்தப்பணம் மரத்துக்கு பக்கத்துல வச்சுதான் அடிச்சாங்கன்னு சொல்றாங்க. 15 பேர் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. காலேஜ்ல தூக்கிட்டு போனதாகவும் சொல்றாங்க. அப்படி காலேஜுக்குள்ள போய் தூக்கிட்டு போற முடியுமா? இல்ல, ஏன் அதுல என்ன இருக்குங்க? நான் காலேஜ் படிச்சு வந்தேன், குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. எங்க காலேஜுக்குள்ள சிஎம்எஸ் காலேஜ் பக்கத்துல இருக்கிற காலேஜ் பசங்க வருவாங்க, வந்து தகராறு பண்ணி எங்க பிள்ளைங்களை பிரச்சனை பண்ணப்ப நாங்களே கேட்ட மூடிட்டு நாங்களே அந்த பசங்களை நிக்க வச்சு நாங்களே பிடிச்சி போலீஸ் ஸ்டாண்ட் ஓவர் பண்ணிருக்கோமே. அதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் தான். அதெல்லாம் நடக்காத விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. கூட்டிட்டு போறது என்ன ஒரு பெரிய சிரமமா இருக்க போகுது. எனக்கு என்ன கோபம்னா, ஏன் அவசரப்பட்டு இது 2 குரூப்புக்குள்ள நடந்த பிரச்சனை நீங்க சொல்றீங்க? அந்த பையன் இப்படிலாம் கஞ்சா கிடைக்குது, இந்த இன்டாக்சிகேஷன்ல தான் செய்யல, வெளியே இந்த மாதிரிலாம் அவைலபிலிட்டி இருக்குன்னு சொன்னது தப்பா? இப்ப இந்த சமுதாயத்துல போலீஸ் ஒரு வழக்கு போட்டுக்கிறாங்க, அவங்க 2 வழக்கு போட்டுக்கிறாங்க. அதுல முதல் வழக்கு அமுதனும் அஜீஸும் சேர்ந்து முந்தின நாள் அந்த சீனியர் பசங்க இருக்கிற ரூம்ல போய் அவங்கள போய் அடிச்சிருக்கிறாங்க, போனை பறிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேஸ் போட்டுக்கிறாங்களே. அதனுடைய உண்மைத்தன்மையை அஜீஸ் தான் சொல்லணும். உண்மைத்தன்மையை இறந்து போன தம்பி 2 பேர் தான் சொல்ல முடியும். இது புனையப்பட்ட வழக்கு மாதிரி உங்களுக்கே தோணலையா? இல்ல, சீனியர் ஜூனியர் சண்டைங்கிறது இருக்கிறது தானே. இருக்கட்டுங்க. இந்த மேட்டர்ல நான் கேட்கிறேன், இதுக்கு நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணணும்னா, இதை துவக்க புள்ளிக்கு காரணம் என்ன, எந்த மனநிலையில அவங்க அடிச்சுக்கிற மனநிலைக்கு போறாங்கிறத பார்க்கணும்ல. இப்ப ட்ரக்கை பத்தி அவன் பேசுனதான பிரைமரி ஃபேக்டரா மாறுது. பிரச்சனையே அங்க அதுதானே. இல்லைன்னா இப்படி அடிக்கிற மனநிலைக்கு ஏன் வர்றாங்க? இது வெளியே சொன்னதுனால தானே பிரச்சனை வருதுன்னு அந்த குரூப் ஏன் அவன் அடிக்க வருது? அப்ப வந்து ஒரு உண்மையை தான் செய்யாத தப்ப ஒருத்தன் ஏத்துக்குவான்,
தப்பு செய்யறவங்கள நீங்க சொல்லவே கூடாதுன்னு சொல்லி சொன்னா சமுதாயம் எப்படி கட்டுக்கோப்பா நிக்கும்? நாளைக்கு நான் கேட்கறேன் சார், உங்க குடும்பத்துல இது நடந்துச்சுன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? உங்க பையன் இப்ப வந்து உங்க வீட்டுல வந்து சொல்றாப்ல, இது மாதிரி என்ன அப்படி சஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்றாங்கப்பா, இது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது, அந்த பையன்லாம் தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பையன் எதையும் செஞ்சிருக்கான். அப்ப அந்த பெற்றோர் கேட்டிருக்காங்க, டே இப்படி எல்லாம் நீ வெளியே சொல்றதுனால உனக்கு ஏதாவது ஆயிர போகுதுடான்னு அந்த அம்மா பதறி இருக்குது, உன்னை ஏதாவது பண்ணிட போறாங்கடான்னு. அரசும் அந்த கல்லூரி நிர்வாகமும் இதுல சீக்கிரசி மெயின்டைன் பண்ணிருக்கணும்ல, வெளியே சொல்லியிருக்க கூடாதுல்ல, விட்டு முறையான நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல, கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல. இது மூணுலயும் ஏன் தவறுனாங்க? இல்ல அந்த பசங்க தலைமுறைவா இருக்கிறாங்க, தேடுறோம்னு தானே சொல்றாங்க. அதுக்குள்ள எப்படிங்க ராஜ்மோகன் அமைச்சர் அவர்கள் இது 2 குரூப்புக்கான மோதல் தான் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி இவர் எப்படிங்க கன்க்ளூட் பண்றாரு சட்டமன்றத்துல? மறைக்கிற மாதிரி தெரியலையா? நான் கேட்கிறேன், 8 அமைச்சர்கள் இந்த அமைச்சரவையில பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள், நீங்க பெருமையா சொன்னீங்களே, இந்த அடித்து கொல்லப்பட்ட மாணவன் பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாணவன்கிறது உங்களுக்கு தெரியலையா சார் கண்ணுக்கு? அந்த மாணவனுடைய தந்தை ஒரு ஆசிரியர், நடுநிலைப்பள்ளி ஆசிரியர். என்ன கனவுகளோடு அந்த பையனை வளர்த்துருப்பாங்க. 2வது பையன் அடிச்சு கொண்டிருக்காங்க சார், சும்மா இல்ல, 20 பேர் சேர்ந்து. இதனுடைய காரணம் என்ன? இது எல்லாமே பேசிக்கலா அந்த ஏரியாவில் நடந்த டெத்ஸ் நான் சொல்றேன் உங்களுக்கு, தேதி வாரியா உங்களுக்கு நான் சொல்றேன். உண்மையிலேயே இதெல்லாம் வந்து நம்ம கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்களா நமக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஆகஸ்ட் 6ஆம் தேதி கிணத்து கடவுள் அஸ்வின்கிற பையனை கத்தி சுத்தி எல்லாம் அடிச்சு கொண்டிருக்காங்க. அந்த பையனுக்கு வயசு வரை 22 தான் சார். நவீன்கிற பையன் ஆகஸ்ட் 3ஆம் தேதி பீலமேட்ல கத்தியால குத்தி கொண்டிருக்காங்க. அதுல 8 பேரை கைது பண்ணிருக்காங்க சார். இப்ப அமுதன், இது தொடர்ந்துகிட்டே போகுதே. ஆகஸ்ட் 2 கூட ஒரு லேடி இருந்தாங்க, இன்னைக்கு ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒருத்தங்க ஒரு போலீஸ் வந்து குத்தி கொண்டுக்கிறாங்க. இது பொதுவாக இந்த மாதிரி கொலைகள் நடக்கிறது தானே, அது எல்லாமே வந்து போதை அப்படின்ற மாதிரி அதை சேர்க்கிற மாதிரி இருக்குது. எனக்கு இந்த சமுதாயம் எதை நோக்கி போகுதுன்னு தெரில. ஒரு பையன் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பதிவு போட்டிருந்தான், ஒரு தான் கூட பழகின ஒரு பையனோட ஒரு பிரச்சனையில அடிச்சு அவனை கொன்னு ஜனநாயகன் பட பாணியில அந்த டூல்ஸை எடுத்து நக்கி காட்டுறான். அந்த வீடியோவை இப்போ நீங்கள் டெலீட் பண்ணிக்கிட்டீங்க சௌரியமா. என்ன மாதிரி செய்தியை நீங்கள் ஊருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த அரசு, இந்த தாவேக அரசு இந்த மாதிரியான போதைப் பொருட்களை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க மாட்டேன் என்கிறது. நான் இதை குற்றச்சாட்டாவே வைக்கிறேன். நீங்க தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பிரச்சாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு நபர், ஒரு கட்சியினுடைய தலைவர் மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்கை விட்டு ஓரமாக போய் நின்று இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு திரும்ப வந்து மைக்கில் பேசுனதை நம்ம பார்த்தோம். மேரத்தான் ஓடுறோம்னு காலையில் 6:30 மணிக்கு ஓடும்போது இப்படியே வச்சுக்கிட்டு ஓடுறாரு ஜாகிங். இதெல்லாம் எந்த மாதிரியான எக்ஸாம்பிள் நீங்கள் சமுதாயத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? இதை ஊரே பார்க்கலையா? உங்கள் ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இப்போ எந்திரிச்சு பதில் பேசும்பொழுது பின்னாடியே கில்லி சரத்தா பவுடர் அரைச்சவர், ஒரு மாத்திரையை அவ்வளோ பவுடர் அரைக்கக்கூடிய திறமை படைத்த ஒரு அமைச்சர், கின்னஸ் அவார்டு அவருக்கு அது கொடுத்துருக்கிறதா பரிந்துரை செய்வதற்கு தகுதியான ஒரு அமைச்சர். ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக பவுடராக வந்து ஒரு மாத்திரையை நசுக்கி குழந்தை கொடுக்க முடியாது. கொடுக்குற மனநிலையை வேற மன ஜாலியாக கொடுத்தாரு. கொடுத்ததை காட்டல, ஆனால் பவுடர் உருவாக்க போட்டிருந்தாரு சேப்பாக்க ஹெட்ல அவர் பின்னாடி உட்காந்துருக்காரு. நீங்க இது மாதிரியானவர்கள் மீது நீங்க நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா? நீங்க அப்ப என்ன சிக்னல் சொல்ல வரீங்கன்னா, அவங்க இஷ்டத்துக்கு எப்படியாலும் இருந்துங்க, இந்த போதை மாதிரி விஷயங்கள்லாம் கட்டுப்படுத்த மாட்டோம், இது மாதிரியான ஒரு நிகழ்வுல கலந்துக்கக்கூடியவர்கள் மாதிரி செய்திகள் வரக்கூடியதற்கு நாங்க விசாரணையோ நடவடிக்கையோ கூட எடுக்க மாட்டோம், முழுக்க இது மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அவங்கள கட்சி விட்டு நீக்கிடுவோம்ல டிவிக்கு நடந்துகிட்டு இருக்கு. சரி, இப்ப நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் சொன்னீங்க, தலித் மாணவன் அப்படின்றத பட்டியல் சாதியை சேர்ந்த மாணவன், அதுல பட்டியல் சாதியை சேர்ந்த 8 அமைச்சர்கள் இருக்கிறாங்க, பெருமையா சொன்ன ஒரு அரசாங்கம் இது அப்படிலாம் சொல்றீங்க. அந்த மாணவன் அந்த காரணத்துக்காக கொல்லப்பட்டிருந்தா அது குறித்து அதுக்காக போராடக்கூடியவர்கள் வந்திருப்பாங்க, அமைப்புகள் வந்திருப்பாங்க. அப்படி நடந்த மாதிரி தெரியலையேன்றது தானே இப்ப எல்லாருடைய கேள்வியா இருக்குது. நம்ம ஏன் அதை ஒரு தலித் கடந்த கால ஆட்சியில ஒரு தலித் மாணவன் அல்லது தனித்து இருக்கக்கூடியவர்கள் எவருக்கேன்னு இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா என்னமா குதிச்சிங்க, எப்படியெல்லாம் வந்து போய் இந்த அரசாங்கத்தை, திமுக அரசாங்கத்தை குற்றம் சாட்டினீங்க, ஓடி போய்
ரெப்ரசன்டேஷனுக்கு வந்து ஏன் டைரக்டர் ரஞ்சித் எங்க போனார்? இப்ப அண்ணன் திருமணம் எங்க போனாங்க? அந்த குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொல்ல வேண்டியதானே? ஏன் இப்பெல்லாம் மட்டும் அந்த சமூகத்தை சார்ந்த பையன் எல்லாம் போயிடுவான் அவன்? இல்லப்பா, அந்த அந்த குடும்பத்தில் உள்ளவங்க உதயநிதி எங்களுக்கு நீதி பெற்று தரணும்ன்ற மாதிரி சொல்றாங்க அப்படின் போது, ஏன்னா இவங்க யாரும் போகல, இவங்க போய் தான் நாங்க பண்ணணும் அவசியம் இல்லை. திமுக என்னைக்குமே அக்கறையா தான் இருந்துச்சு. இன்னைக்கும் அவங்களை ரீச் அவுட் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிற உதவிகளை செஞ்சு கொடுக்குறோம்னு தான் சொல்றேன். சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுங்கிறதுக்கு உறுதியா சட்ட ரீதியான போராட்டங்கள்ல உதவி புரியும்னு தான் நம்ம சொல்றோம். அதான நம்ம திமுக இன்னைக்கு அப்படித்தானே. இன்னைக்கு வந்து சமூக நீதித்துறையா அண்ணன் வன்னியரசு அவர்கள், அந்த பேரை எடுத்துருங்களேன் சார். ஆதி திராவிடருங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான். திராவிடர் ஆதி திராவிடருங்கிறது இன்னமும் பெருமையான விஷயம் தான். அது நீங்க புரியாமலே நீங்க வந்து சமூக நீதினு போய் மாத்தி வச்சிருக்கீங்களே. சரி, மாத்தினவுக்காவது உண்மையா இருந்திருக்கீங்களா? 8 பேர் இருக்கீங்களே, ஒரு 2 அமைச்சர் போய் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் சொல்ல வேணாமா? அடிப்படையா உங்களோட நாங்க கூட தான் இருக்கோம்னு. இல்ல எல்லாத்துக்குமே அமைச்சர்கள் போயிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஒரு மாணவனுங்க, இளைஞர்களுங்க, இந்த பசங்க எல்லாம் சேர்ந்தாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க தாவேக்காக. இன்ஸ்டாகிராம்லயும் ரீல்ஸ்லயும் யாருங்க போய் ஓட்டு கேட்ட? இந்த மாதிரி பசங்க தாங்க போய் கேட்டுச்சு பாவம். அவங்களுக்கு ஏதாவது ஒன்னாவது பாதுகாப்பா நீங்க நிக்கிறீங்களா? நான் போதையில 3 இடத்த நான் ரெப்ரசென்ட் பண்றேன். தலைவர் ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு, உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ஒரு மாதிரி இருக்காரு. இது மேலலாம் எந்த நடவடிக்கையா நீங்க எடுத்திருக்கீங்களா? பொறுப்பா நடந்திருக்கீங்களா? நீங்களாவது நீங்களே 9 PM to 5 PM சிஎம், சாட்டர்டே சண்டே லீவ்ல இருக்கிற சிஎம். எதுக்கு சார் உங்களுக்கு லீவு? மக்கள் பிரச்சனை யாரு சார் பேசுவா? இது என்ன லீவு விட்டு நீங்க 9 AM to 5 PM நடக்கிற மாதிரி பொறுப்பா முதலமைச்சருங்கிற பொறுப்பு? இல்லப்பா, அவருக்கு தான் வரணும்னு காவல்துறை தான் விசாரிக்க போறாங்க. நல்லா இருக்கு சார். நீங்க எல்லாமே அதான் சொல்றேனே, எல்லாமே நியாயப்படுத்தி பேசிட்டு போறது இதுக்கு தீர்வாகாது. நீங்க சொன்னது எதையுமே நீங்க நடத்தல, எல்லாமே பொய் பித்தலாட்டமாவே இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உங்க தேர்தல் அறிக்கைகள்ல நீங்க சொன்ன எதையுமே செஞ்சு கொடுக்கல. நீங்க இன்ஃபேக்ட் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு டான்ஸ் ஆடினீங்க, அதுக்குன்னு தீர்வு கண்ட பாட்டில் இல்லை. இன்னைக்கு பாட்டிலுக்கு 20 ரூபாயில போய் நிக்குது. 200 யூனிட் கரண்ட் கொடுப்பு ஃப்ரீயா கொடுப்பேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு 2 மடங்கு அதிகமாகி போய் நிக்குது கரண்ட் பில்லு. ஏன்னு இது வரைக்கும் உங்க அமைச்சர்கள் பதில் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. எதுவுமே வந்து உங்களுக்கு பதில் இல்லை, அதை கட்டுப்படுத்த முடியல. 1500 ரூபா வந்துகிட்டு இருந்த பில்லு இன்னைக்கு 5000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாய்க்குள்ள வந்திருக்கு. எதுக்கு இப்படி கண்ணாப்பண்ணான்னு ஏறுது? இது யாரு பொறுப்பெடுத்து பதில் சொல்றது? இன்னைக்கு வீட்டு வரி, கமர்ஷியல் வரி எல்லாத்தையும் கடுமையா ஏற்றிருக்காங்க. 4-5 மடங்குக்கு மேல ஏறி இருக்கிறதா சொல்றாங்க. அதை இன்னைக்காச்சு இல்லையா நிறுத்தி வச்சிருக்கிறாங்கன்றான். ஒரு கார்பரேஷன் மேயரை கேட்காம அதிகாரிகளை வச்சு நீங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறீங்க. எதுக்குங்க அப்புறம் மக்கள் பிரதிநிதிகள்? இம்ப்ளிமெண்டேஷனுக்கு நீங்க மக்கள் பிரதிநிதிகளை கேட்க வேண்டாமா? நீங்களே முடிவு பண்ணுவீங்க. பட்ஜெட் நடக்கும்போதே நீங்க இப்படி முடிவு பண்றீங்க. என்னங்க பண்றீங்க? நீங்க என்ன சொன்னீங்க, என்ன செய்யறீங்க? எல்லாத்தையும் ஏமாத்தி முடிச்சிட்டீங்களா? சரி, இப்போ இதுல இன்னொரு இந்த பிரச்சனையில இன்னொரு ஆங்கிள் ஒன்று என்ன அப்படின்னா, அந்த கல்லூரி வந்து ரொம்ப நன்மதிப்பு உள்ள கல்லூரி. விரும்பி இப்போ கள்ளக்குறிச்சியில இருந்து கோயம்புத்தூர்ல எத்தனையோ 100 கல்லூரிகள் இருக்குது அப்படின்னா, இந்த இந்துஸ்தான் காலேஜ் தேர்ந்தெடுத்து போறதுக்கு சிறப்பு காரணங்கள் உண்டு. இந்த ஒரு கல்லூரி மட்டும் இல்லைங்க. கடந்த காலங்கள்லாம் நம்ம படிக்கும் போதெல்லாம் வந்து கல்லூரிகளுக்கு யார் சீஃப் கெஸ்டா வருவாங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், வாழ்க்கையில படிச்சு முன்னுக்கு வந்த ஒரு சிஓ இருக்கக்கூடியவர்கள் தான். இப்போ இந்த கல்லூரிகள்லாம் எந்த மனநிலையில் இருக்குன்னா, அட்மிஷன் சேர்த்துறதுக்காக எந்த காலேஜ் எல்லாம் வந்து பசங்களை ஜாலியாக வச்சிருக்கோ அந்த காலேஜில் அட்மிஷன் கேட்டு இந்த பசங்களாம் எனக்கு இந்த காலேஜ் தான் சேரணும், இந்த காலேஜ் தான் சேரணும், ஸ்ட்ரிக்டாக இருக்கிற காலேஜ்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு பேரண்ட்ஸ்ட டிக்டேட் பண்ணுற மாதிரியான கண்டிஷன்ஸ் இந்த காலேஜஸ் எல்லாம் சூழல்களை என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இல்லை, இந்த காலேஜில் அப்படி இல்லை, கல்ச்சுரல்ஸ் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப ஆக்டிவாக வந்து இந்த காலேஜ்னு மட்டும் இல்லை, என்னென்ன காலேஜ் பனிமலர் ஆகட்டும், இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஜேபிஆர் ஆகட்டும், பல காலேஜ் இருக்கு. விசில் போடு, பிள்ளைங்களெல்லாம் சந்தோஷமா வச்சுக்கோங்க, பிள்ளைங்களா பசங்களையெல்லாம் சந்தோஷமா வச்சுக்கோங்கன்னு பேசுறதெல்லாம் ஒரு காலேஜ் தாளாளர் பேசுற பேச்சா சார்? இது சினிமா பாட்டு போட்டு குத்தாட்டம் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க ஒரு காலேஜ் கரஸ்பாண்டன்ட். காலேஜா இல்லை வேற ஏதாவது? அது என்ன மனநிலையில காலேஜ் நடத்துறாங்க இவங்க எல்லாம்? வருஷம் முழுக்க படிக்கிறாங்க, ஒரு நாள் ஜாலியா இருந்துட்டு போட்டுமே. என்ன பசங்கள்லாம் பிள்ளைங்களை ஜாலியா வச்சுக்கோங்க, பிள்ளைங்களாம் பசங்களை ஜாலியா வச்சுக்கிறதெல்லாம் ஒரு பேச்சா அது? இந்த காலேஜஸ் நீங்க இருக்கக்கூடிய இங்க நம்மளுடைய காட்டாங்குளத்தூர் SRM, இந்த காலேஜஸ் எல்லாம் நீங்க எவ்வளவோ காலேஜஸ் இருக்கு. இந்த காலேஜஸ்ல எல்லாம் என்ன கலை நிகழ்ச்சி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்த சுத்து வட்டாரத்துல எத்தனை முறை ட்ரக்குக்கு ரைடு நடந்திருக்கு உங்களுக்கு தெரியுங்களா? ஏதாவது வாயை திறந்து பேசுறாங்களா? காவல்துறை எவ்வளவு கவனமா இருக்கணும். இந்த காலேஜஸ் சுத்தி எல்லாமே நிறைய ட்ரக் கல்ச்சர் இருக்கு. ஒரு காலேஜ், இந்த இந்துஸ்தான் காலேஜ்னு மட்டும் நான் சொல்ல விரும்பல, எல்லா காலேஜஸ்லயுமே தமிழ்நாட்டுல அபரிதமான புழக்காட்டம் இருக்கு. இதோட அவைலபிலிட்டி ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. நீங்க அதை சுருட்டுறதுக்காகட்டும், இல்ல அந்த கஞ்சா மட்டும் கிடையாது,
இன் வேரியஸ் ஃபார்ம், சிந்தட்டிக் ட்ரக்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிளிங்கெட்லையும் எல்லா கொரியர்லையுமே நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம், எக்ஸப்ட் அந்த கஞ்சா பொருளை தவிர. அந்த கஞ்சா பொருள் எல்லா காலேஜஸ்க்குமே சப்ளை இருக்கு. இப்போ நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சொன்னால் முதலமைச்சர் முதல்ல என்ன முடுக்கணும்னா ஒரு கடுமையான சட்டத்தை முதல்ல கொண்டு வரணும். இதை பொசஸ் பண்ணுனா கடுமையான விளைவுகள் இருக்கும். இதை வச்சிருக்கக்கூடிய காலேஜுகளுக்கு இமீடியட்டாக உரிமம் ரத்து செய்யப்படும். இதை பயன்படுத்துகின்ற மாணவர்கள் உடனடியாக ஜுவனைல், வயசு கம்மியாக இருந்ததுன்னா ஜுவனைல் பிரசன்க்கு, அல்லது காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தா உடனடி இம்ப்ரிசன்மெண்ட் வரும். பேரண்ட்ஸ் எல்லாம் கவனமா உங்க பிள்ளைங்களை பார்த்துங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது இந்த அரசு தான். நீங்க இந்த மட்டும் நீங்க காலேஜ்ல மட்டும் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட சொன்னா மேல்நிலை பள்ளிகள், ஸ்கூல்கள்ல இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நம்ம இப்ப இதுக்கு மெயின் பிரச்சனை இந்த இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா இருக்கக்கூடியது தாங்க. இதுலதான் அவங்க குரூப் சேர்த்திக்கிறாங்க, இதுலதான் இது சம்பந்தமான கனெக்ஷன்ஸ் பூரா எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க. இந்த மனநிலை இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இதுலதான் சேர்றாங்க. இதுல வந்து அவன் தன்னை ஹீரோவை பார்த்துக்கிறதுக்கு தன்னை ஒரு என்ன சொல்றது ஒரு 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 உச்ச கட்டமான ஒரு மனநிலை, ஒரு போதை மனநிலையில வச்சுக்கிட்டு இந்த கண்டென்ட் எல்லாம் போடுறாங்க. நம்ம ஆசிரியர்களை மிரட்டுறதை நம்ம பார்க்குறோம், பாட்டிலில் சரக்கடிக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அதெல்லாம் பாட்டில், இந்த சரக்கு, இந்த வகையெல்லாம் குறைஞ்சிக்குச்சு. ஏன்னா இது ஈஸி, மாட்ட மாட்டோம். ஏன்னா உங்களுக்கு ஸ்மெல்லு தெரியாது, வீட்டுக்கு போனால் மாட்டிக்க தேவையில்ல, ஈஸி அவைலபிலிட்டி. அப்போ இதெல்லாம் சரி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் யார் நடவடிக்கை எடுக்கணும்னா இந்த அரசை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் முதல்ல அந்த முடிவுக்கு தெளிவாக வரணும். கடந்த காலங்களில் அந்த ஜாயிண்ட் டீம் எல்லாம் நிறைய போட்டு கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. அதை மீறி 1-2 தான் நடக்கும். இப்ப கண்ட்ரோலே இல்லாமல் போற மாதிரி இருக்கு. இல்லைன்னா இத்தனை நிகழ்வு தொடர்ச்சியா எப்படிங்க வரும்? அதிகமாகுதுன்னா என்ன காரணம்? ஃப்ரீ அவைலபிள். ஏன் அதிகமாகுது? அமைச்சர் இந்த மாதிரியான புகார்கள் இருந்தாலும் கண்டுக்க தேவையில்ல, அந்த நடவடிக்கைலாம் கட்சி ஆட்சி எடுக்காது. அப்படிங்கும்போது எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, அது ஒரு தப்பு இல்லை. ஏன் இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியால கஞ்சா எடுக்கிறது ஒரு மெடிசினல் வேல்யூ தான், அதனால ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு ஒரு பரப்புரையே பரப்புறாங்களே. இது ஒரு இன்டர்நேஷனல் கார்டலாவே நடக்குது. 2 நாள் முன்னாடி நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் மிகப்பெரிய ரைடு நடத்தியிருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் பணம் லிக்விட் கேஷ்ல, $83,000, 1 கோடி ரூபாய் ஒர்த் இன்டர்நேஷனல் சேட்டலைட் போன்ஸ் எல்லாமே இந்த ட்ரக் கார்டல் இருந்து லொகேஷன்ல இருந்து எடுத்திருக்காங்களே. ஒரு என்ஐஏ தமிழ்நாடு அரசுக்கு சொல்லாம வந்து இங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி நார்காட்டிக்ஸோட சேர்ந்து இத்தனையும் எடுத்துக்கிட்டு டேட்டாஸ் எடுத்துக்கிட்டு போயிருக்குன்னு சொல்லி சொன்னா தமிழ்நாடு எதை நோக்கி நகர்கிறது? இதான் நாங்க போன தேர்தலுக்கு முன்னாடி கதறி சொன்னோம். நார்த் மாதிரி தமிழ்நாடை கன்வெர்ட் பண்றதுக்கான முயற்சி நடக்குது. யூபியில பாருங்க இவ்வளவு பிரச்சனை நடக்குது, ட்ரக் இருக்குல்ல அதிகமா அங்கதான் இருக்கு. குஜராத்ல பாருங்க இருக்குல்ல அதிகமா இருக்கு. பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்லாம் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு மாதிரியான இன்டாக்சிகேட்டிவ் மனநிலை கொண்டு போயிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ள இது எல்லாம் எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் நார்த் இந்தியன்ஸ் கிட்ட இருந்தா வருது, வடநாட்டுல இருந்தா புலக்காட்டம். இங்க இருந்து வளர்த்துறாங்களான்னா வளர்த்தல. இது எல்லாமே ஸ்மகிள் செய்யப்படுது. லிபரலா சொல்றாங்க டெய்லி ரயில்வே ஸ்டேஷன்ல குறைஞ்சது 150 கிலோல இருந்து 200 கிலோ கஞ்சா வருதுன்னு சொல்றாங்க. ஏன் அரசுக்கு தெரியாதா? நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச சோர்சஸ்ல இருக்கக்கூடியவர்கள் சொல்லுது, ரயில்வே ஸ்டேஷன் நீங்க ஸ்க்ரூட்டினி வைக்கணுமா இல்லையா? நார்த்ல இருந்து வர ட்ரெயின் எல்லாத்தையும் செக் பண்ணணுமா இல்லையா? பார்டர்ல நீங்க ஸ்னிஃபர் டாக் வச்சு நீங்க செக் பண்ணணுமா இல்லையா? எல்லா பார்சல் வண்டியும் பிரச்சனை நடக்குதுன்னா நீங்க செய்யணுமா இல்லையா? ரெண்டாவது நான் இன்னொன்னு கேட்கிறேன், எந்த நீங்க ஊர்ல இருந்தாலும் சரி, லோக்கல் ஸ்டேஷன்ல ஊர்ல இருக்கிறவங்க 10 பேர் பெரியவங்க ஒரு செய்தியை சொல்லிடுவாங்களா இல்லையா? அப்ப போலீஸ் என்ன மாமூல் வாங்கிட்டு அலோவ் பண்ணுது? அதெல்லாம் காலேஜஸ் இருக்கக்கூடிய இடங்களை கடுமையா கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு போலீஸார்ட்ட இருக்குல்ல. அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு சின்ன சிம்டம் இருந்தா கூட இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா காலேஜ் மீறிட்ட கடுமையா நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி காலேஜுக்கு அறிவுறுத்த வேண்டியது யார்? போலீஸார் அறிவுறுத்தணும். இந்த அரசு அறிவுறுத்தணும்ல, செஞ்சுச்சா? ஏன் இந்த அரசு செய்ய மாட்டேங்குது? ஏன் போலீஸாருக்கு இந்த கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்? சார், உங்களுக்கு வேணா உங்க பிள்ளைங்க மேல அக்கறை இல்லாம இருக்கலாம். நீங்க பெத்த பையனையே நீங்க பார்க்கல, பெத்த பிள்ளைய நீங்க பார்க்கல, கட்டின பொண்டாட்டியை பார்க்காம இருந்துக்கலாம். தயவு செஞ்சு உங்களுக்கு ஓட்டு போட்ட விஜய் மாமான்னு சொல்ற பசங்க, எங்களுடைய விஜய் அண்ணான்னு சொல்ற பசங்க, இவங்களையாவது தயவு செஞ்சு ஓட்டு போட்டு உங்களை முதலமைச்சர் ஆக்கினவங்களே கொஞ்சம் பார்த்துக்குங்களேன். அவங்க எதிர்கால சீரழியாம கொஞ்சம் பார்த்துக்குங்களேன். என்ன மாதிரியான நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில்? திமுக ஒவ்வொரு முறையும் சொன்னது படிங்க படிங்க படிங்க, படிச்சுட்டு உலகம் முழுக்க நீங்க வந்து பல்வேறு தொழில்களுக்கு போகணும், படிப்பறிவை வளர்த்துக்கணும், நீங்கெல்லாம் திறமையான இளைஞர்கள், இந்த தமிழ் சமூகத்தில் இந்த மாதிரி சீரழிவு நடக்கிறத அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி படிக்கிறதுக்கான அத்தனை ஸ்கோப்பையும் பில்டு பண்ணிக்கிட்டு இருந்தது திராவிட மாடல் அரசு. இந்த அரசு என்ன பண்ணுது? ஆன்லைன்ல கொண்டு போய் டாஸ்மாக்ல சரக்கு விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணது ஒரு பெருமையா சார் உங்களுக்கு? இப்ப 2 நாளா நிறுத்தி வச்சிருக்கீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நானே ஆன்லைன்ல போட்டு பார்த்தோம், எப்படிதான் அது ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு ஓடிபி மட்டும்தான் சார் கேட்குது. சிம் கார்டு இருந்ததுன்னா அழகா லிக்கர் வாங்கிக்கலாம் சார்.
கடையில் போய் யாரும் வாங்கிட்டு வந்துடலாம் சார். ஒருத்தருக்கு 4 லிட்டர் வாங்கலாம் சார். ஒரு அரசுக்கு இது பெருமையா? தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் போய் கடையில், எந்த கடையில் வேணாலும் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். என்னங்க இது? குடி குடி குடி, போதை 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 அப்படின்னா தாவேக அரசுன்னு சொல்லிடலாமா? அப்படிதானே நீங்க நடந்துக்கிறீங்க. உங்ககிட்ட இருக்க ரோல் மாடல்ஸே அப்படிதான் இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க, உணர்வுபூர்வமாக சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும், குறிப்பாக இளைஞர்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து வைக்க நன்றி. நன்றி தோழர். நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.